நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் தோசை இட்லி சாப்பிட்றதுனா ஆடி தீபாவளி பொங்கல் இப்படி தாங்க தோசை சாப்பிடுவோம். இப்போலாம் காலைல எழுந்திரிச்சா ஒரு டிஃபனு, நைட்டுக்கு டிஃபனு, மதியத்துக்கு வச்ச குழம்பு நைட்டு தொட்டுக்கிடக்கூடாது. அப்போ நம்ம பழைய வாழ்க்கை அப்பா வீட்டில் எப்படி சாப்பிட்டோம்னு அதெல்லாம் யோசிக்கும் போது மனசு கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ புருஷன் வீட்டில் வந்து நல்லா தான் சாப்பிட்ற, நம்மளை நல்லா தான் வச்சுக்கிறாரு. தோசை சுடும்போது இன்றைக்கி எனக்கு பழைய நினைவு வந்துருச்சுங்க. எங்கள் அம்மாலாம் தோசை சுட்டுக்கிட்டு இருக்கும்போது நான்லாம் வாங்கி சாப்பிடும்போது எங்கள் அம்மா எத்தனை தோசை ஊற்றிருப்போம். கணக்கு இல்லாமல் சாப்பிட்ருப்போம். நாங்கள் 3 பேர் விறகு அடுப்புலையும், அப்போல்லாம் சீமை தண்ணி அடுப்பு. இப்போ தானே கேஸு. எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டு வந்து தோசை ஊற்றி எங்கள் 3 பேர்த்துக்கு 3 பொம்பளை பிள்ளைகளா 3 பேர்த்துக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. கடையிலலாம் அதை விட கடையில் தோசை பேப்பர் நியூஸ்பேப்பர் வச்சு சுருட்டி சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடும்போது எங்கள் அப்பா வாங்கிட்டு வரும்போதெல்லாம் அப்படி ஒரு இதாக இருக்குங்க.